அன்புமணி அவர்களுடைய ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, பாமகவுல தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மோதல் போக்குனால பாமகவுல ஒரு பெரும் குழப்பமும் நிலவிக்கிட்டு இருக்கு. இதனால நிர்வாகிகளும் யார் பக்கம் போறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. இந்த நிலைமையில அன்புமணி அவர்களுக்கு கட்சி தாம் பக்கம் தான் இருக்கு அப்படின்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த முறை அவர் வந்து ராஜ்யசபா எம்பி பதவி காலமும் முடிவடைஞ்சிட்டதுனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவர் களமிறங்க முடிவு செய்துட்டதா சொல்றாங்க. அதற்காக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதி தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டா வந்து சொல்றாங்க. அதாவது பென்னாகரம் தொகுதியில அன்புமணி அவர்கள் போட்டியிட போறதா சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன அப்டின்னா, இப்போது பென்னாகரம் தொகுதியில எம்எல்ஏவா இருக்கிறது யாரு அப்டின்னு பார்த்தோம்னா, பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணி அவர்கள் தான். இந்த தொகுதியில அன்புமணி அவர்கள் போட்டியிடுறதுனால, ஜி.கே. மணிய ஒண்ணு போட்டியிட முடியாம தவிர்க்க வைக்கலாம். இல்ல ஒருவேள அவரு ராமதாஸ் தரப்பிலிருந்து போட்டியிட்டால், அவரை தோற்கடித்து கட்சி தன் பக்கம் தான் இருக்கு அப்டின்றத காட்ட முடியும் அப்டின்னு சொல்லி அந்த தொகுதிய சூஸ் பண்ணதா சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, ராமதாஸுடனான மோதலுக்கு காரணமே ஜி.கே. மணி அவர்கள் தான் அப்டின்னு மறைமுகமா அன்புமணி அவர்கள் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. அதனால இந்த வரக்கூடிய தேர்தல்ல ஜி.கே. மணி போட்டியிடக்கூடிய பென்னாகரம் தான் அன்புமணி அவர்கள் களம் காணக்கூடிய தொகுதி அப்படின்னு மாம்பழ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.